ஹாய் மை ஃபேமிலிஸ். நம்ம சார் பாருங்க எங்கேயோ போனாரு, வந்து நின்று ஏதோ பார்சல் வாங்கிட்டு வந்து படப்படன்னு பிரிச்சுட்டு இருக்காரு. என்ன கருப்பா தெரியுது? கருப்பா தான் தெரியும். அதனால நம்மளுக்கு பேக் கேமரா எடுத்துக்கப்பா, சத்தியமா செட் பாத்தீங்களா என்னது அது? ஏதோ பார்சல் நம்ம சேனலுக்காக ஒருத்தங்க அனுப்பி விட்டுருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்க? எங்க வந்திருக்க? சேலம். சேலம் மட்டும் தெரியுதா? சிட்டி போட்டோ ஷாப் நம்ம சேனலுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. கிஃப்டா நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். இருங்க வாங்க பிரிச்சிடலாம் உங்க கையோட. என்னது? மைக். ஐயா ஜாலி சொல்லுப்பா, ஜாலி சொல்லிடு. புதிய சேனலுக்காக புதிய மைக் வாங்கியிருக்கோம். நம்ம இந்த மைக் இல்லாதனால தான் நம்ம வந்து 2 நாள் வீடியோ வந்து டிலே ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு. 2 வீடியோ போட்டதே மைக் இல்லாம தான். அதனால தான் வாய்ஸும் கிளியரா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வீடியோவே கிளியரா இல்ல அப்படின்னு சொல்றீங்க. பட் எப்படின்னு தெரியல. ஐபோன் வாங்கி கிளியர் இல்லன்னா மனசு கஷ்டமா இருக்குது இல்ல? என்ன பண்றாங்க பாருங்க, மைக்கு என்ன அலப்பறன்னு. புது மைக்கு, புது வாசனைப்பா. புது பொருள் ஆன் பண்ணாங்கனாலே சும்மா கும்முன்னு வாசனை இல்ல? அந்த அது ஃபுல்லா சார்ஜர் இருக்குது. எவ்வளவுக்குது? எல்லாத்துலயும் பாதி இருக்குது. இருமா அவ்வளவுதாம்மா. அவ்வளவுதான். அங்க காட்டி வச்சுங்க பாருங்க, காட்டிடலாம். இதுதான் மைக், புது மைக். இதான் வந்து நம்ம அந்த சேனலுக்கு யூஸ் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கின மைக் பாத்தீங்கன்னா ரோடு மைக் தானே வாங்கியிருந்தோம். எப்பமா ரோடு மைக் தானே வாங்கியிருந்தோம். அது ஃபர்ஸ்டா இல்லப்பா, இதுக்கு முன்ன ஏதோ ஒன்னு வாங்கிக்கறேன்ல. ஃபர்ஸ்ட் வாங்கன்னு சொல்றியா? ஃபர்ஸ்ட் வாங்குறது ரோடு மைக். தோடைஸ் வெயில் அடிக்கல, கரையேன்னு தெரியுது. என்னையோட கொஞ்சம் கலரா இருக்கா இவன். என்னோட மைக் நல்லா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ. இப்போ வந்து நம்ம முன்னாடி போட்ட வீடியோக்கும் இப்போ போட்ட, அதாவது இந்த வீடியோலேயே முன்னாடி கிளிப்புக்கும் இந்த கிளிப்புக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா வாய்ஸ் நல்லாவே கேட்கும் மைக் யூஸ் பண்ணுறதுனால. இது மேலே கரெக்டாக வாய்ஸ் கரெக்டாக வரும். இவர் வந்து இருங்க, நானே இப்போ 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோமா, இவர் வந்து டெய்லி சொல்லு இதுக்கு மேலே அவ்வளோதான் கண்டென்ட் வந்துருன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, வளர்ச்சிங்கிறது நம்ம பண்ணி காட்டுறது தானே இருக்குது. சும்மா வாயிலே கதை விட்டுட்டு இருக்காரு. அதான் நமக்கு நம்பிக்கையே. வந்துடும் இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் சொல்லிட்டே அப்படிங்கிறாரு. இன்னும் ஒன்று வந்த பாட காலம். வீடியோ போட்டுடலாமா? நம்ம வீடியோ இப்படி பண்ண சொல்லு. லைக். இப்படி பண்ண சொல்லாதடா, இப்படி பண்ண சொல்லு. அப்படி சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. ரெனி, ஸ்கூல்ல டீச்சர் எப்படி சொல்லுவாங்க? தினமும் முனை சொல்லு. காத்திடுவாயா? தினமும் முன்னை ரெனிஸ் வந்து ஸ்கூல் போறான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ வந்து நல்லாவே டெவலப் ஆயிருக்கான். ஸ்கூல் போயிட்டு வந்து ஏதாவது இந்த மாதிரி டீச்சர் சொல்லி கொடுக்குற சாங்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறான், ரைம்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறான். தோசை தினமும் முன்னே காத்திடுவேன் அப்படின்னா சொல்கிறான். எனக்கு புரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, பையன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டான். ஓகே பாய் சொல்லு. பாய். மைக்கில் எப்படி வருது? இதுக்கப்புறம் கண்டென்ட் போட்டுடலாம். சொல்லு, எனக்கு பேச தெரியல. இதுக்கப்புறம் கண்டென்ட் வருங்க. வரும் சொல்றேன். கோபப்படுவாங்க. ஆமா, இது வேலை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஐபோன் வாங்கியாச்சு, மைக் வாங்கியாச்சு. இன்னும் ஒரு லைட் மட்டும் தான் வாங்கணும். இப்போ போய் வாங்கிட்டு வரணும். அதையும் இந்த வீடியோவில் செக் பண்ணிடலாம்ப்பா. அதே மாதிரி சேனல் வந்து தேடுறோம் நிறைய பேர் சொல்கிறீங்க. சேனல் நேம் வந்து டிபி அப்பாஸ்ட்ரி எஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்துடும். வேறு எந்த சேனலும் இடையில வந்துச்சுன்னா கூட நம்ம சேனல் முன்னாடி காட்டும். நீங்கள் அந்த எஸ் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் டிபி அப்பாஸ்ட்ரி எஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டிபிஸ் லைஃப்னு இப்போ நம்ம உடனே சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ தானே மாற்றிருக்கோம். சரி, அது ஓகே. மாற்ற முடியாது. அவங்க நம்ம சேனலை கண்டுபிடிச்சதுனால தான் இது எல்லாமே யூஸ். இல்ல தெரியாதவங்களுக்கும் சொல்றேன். தெரியாதவங்க எப்படி சர்ச் பண்ணுவாங்க? இந்த வீடியோ பார்த்தா தான் சர்ச் பண்ணுவாங்க. வேற வீடியோ சொல்லிதான் கூட பரவாயில்ல. உண்மையா இல்லையா? பாய் சொல்லிருப்பா. உங்க அம்மா ஒரு மக்கு ஒண்ணுமே தெரியல சொல்லிருப்பா. பாய். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஆக்ஷன். நம்ம வந்து காலையில் சொல்லியிருந்தோம் மைக்கும் கேமராவும் ரெடியாக இருக்குது, அதாவது மொபைலும் ரெடியாக இருக்குது, லைட்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து இவர் உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டார். அப்பயே சொல்லியிருப்பாரு போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி. அதை வந்து இப்போ உடனே வாங்கிட்டு வந்து இப்போ உடனடியாக செக் பண்ணணும்.
அப்போ தான் எப்படின்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக பாருங்களேன். நைட்டு இப்போ மணி 9-10 மணி இருக்கும். இந்நேரத்தில் ரெடியாக சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஊர் உலகமே தூங்கியிருக்கும் பாருங்க. வீதியில் பாருங்க ஒரு நாய் கூட காணோம். தெரியாதுன்னு நினைக்கிறேன். அநேகமா எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. நெட்டு டெஸ்ட் பண்ணுறேன்னு அவர் சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் தயாராக இருக்குது. லைட் இப்போ லைவாக பார்க்கும்போது நீ வந்து இப்போ கழுவி ஆகிட்ட மாதிரி இங்கெல்லாம் முடியெல்லாம் நரைச்ச மாதிரி இருக்குது இந்த இடத்துல. அப்படியே இருக்கு. முடிய இல்லாதனால நரைச்ச மாதிரி தெரியுதா? சரி என்னோட எடுத்துகிட்டு போய் விடுங்க. சரி ஓகே. ஒரு வழியாக லைட்டு மைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வீடியோ பண்ண வேண்டியது தான், கண்டென்ட் பண்ண வேண்டியது தான், போட வேண்டியது தான். காலையிலே இதெல்லாம் சொல்லியாச்சு. காலையில் மைக் வாங்கும் போதே இப்போ போய் நைட்டு போய் லைட்டெல்லாம் வாங்கி வந்துட்டேன். ஓகே, நாம் இனிமேல் வீடியோ போடலாம், கண்டென்ட் போடலாம். ஓகே சார் எடிட்டிங் போடா. லேப்டாப் பற்றி தெரியுமா? எடிட் பண்ண உட்காந்துட்டீங்க. சூப்பராக தெரியுமா? மைக் போடுறது நம்ம ஹெட்ஃபோனு புதுசா புதுசு ஹெட்ஃபோனு மவுஸ்லாம் புதுசு எடிட்டிங்காக புதுசு கற்றுக்கிறோம். நம்ம தான் இல்ல எல்லாமே புதுசு. நீங்க தான் பழசு. எதுவுமே தெரியாது. சாருக்கு வந்து இதுல அதிகமா ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சும்மா பேசிக்ஸ் தான் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வராரு. பாருங்க வீடியோல எடிட் பண்ணிருக்கேன். நான் தான் ப்ளே பண்ணிருக்கேன். கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு கொஞ்சமா. ஆஹா. அப்ப இதுக்கு மேல ரீல்ஸ் எல்லாம் சூப்பரா எடிட் பண்ணிருவீங்க. தெரிஞ்சு விட்டுருவோம். அதையும் பார்த்துருவோம். சரி ஓகே பாய் பாய்.